நம்மவுக்காக ஒரு நாள் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய குடம்பில் கூட நன்மை செஞ்சிருக்கும். தாய் மனம் பொழிந்தால் கண்டிப்பாக உங்க குடி உணர்வு என்பது இருக்கும். அதுக்காக சொல்றேன், தயவு செஞ்சு ஏன்னா நாங்க பாட்டுக்க பேசிட்டு போயிடுவோம், உங்களுக்கு என்ன பண்ணாங்க ஏதுன்னு தெரியாதுல. அது மட்டுமல்ல, விடிய கால வேளையிலே சரியாக 3 மணி 3 அளவில் பெரிய கருப்ப சுவாமியும் சின்ன கருப்ப சாமியும் அருவா மீது ஏறி கொள்ளி சாப்ப குடிப்பாரு. கருப்பனை கண்டால் உங்களை எல்லாம் பிடித்த கிரகமுறை இதுவும். அது மட்டுமல்ல, யார் யார் குடும்பத்துல ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும், அந்த கஷ்டமாகப்பட்டது நீங்க வேண்டும் என்றால் திருமணமாக வேண்டும் மற்றும் குழந்தை செல்வம் வேண்டும். என்னுடைய வீட்டில் கையால் சுகம் இல்லாமல் இருக்கின்றார்கள், என்னுடைய குடும்பத்தில் எந்த ஒரு தீய சக்தி வரக்கூடாது நினைச்சு பெரிய கருப்பசாமியிடம் சின்ன கருப்பசாமியிடம் படிக்காணிங்க கட்டி கண்டிப்பாக விபூதியாகப்பட்டது வாங்கினீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல இன்னைக்கு இந்த கோயில வாசனை வச்சுட்டு போங்க, கண்டிப்பாக 6 வருடத்துக்குள் நடக்கும் என்பதை ஐதீகம். அதுக்காக சொல்றேன், எமோ மஞ்சள் சார சரி அருமை இருந்த போதிலும் இப்பொழுது சொந்தக்காரங்க பக்கத்துல வந்து நின்றுக்காங்க. முதல் கழகம் காந்தாமரையில் குடிகொண்ட உங்களுக்கு எல்லாம் பக்கத்துல உள்ளது தாயமங்கல முத்த மாரியம்மன் தான் தெரியும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள முதல் கழகம் காந்தாமரை முத்த மாரியம்மன் கழகம் இருக்கும் போது அவருடைய ஆட்ட பாட்டத்தை பார்க்க குடிமக்கள் தாயாகப்பட்டவர்களுக்கு எவ்வளவோ நீத்த கண்டு வைக்கிறார்களவா. ஓடிவா ஆடிவா தாயே ஆண்கள் யாரும் சாமி ஆடுறவங்க அவங்க சொந்தக்காரங்க வந்து பக்கத்தில் நின்னுங்க. முதல் கரகமாகப்பட்டது நாட்டாமலை முத்துமாரியம்மன் இறங்கிவிட்டார்கள். இரண்டாவது கரகமாக திருவப்பூர் மந்தையிலே வாழ்ந்து வரக்கூடியவள் திருவப்பூர் முத்துமாரியம்மா. இப்பொழுது ஒவ்வொரு கரகம் இறங்கக்கூடிய நேரத்துல எல்லாருமே கைதட்டி ஆரவாரம் பண்ணணும். எல்லாம் கைதட்டுக்கு பார்ப்போம். எதுக்கு சாமி? சரி, இரண்டாவது கரகம் திருவப்பூர் முத்துமாரியம்மன் கரகம் சாமி. அவன் தாயே திருவப்பூர் தாயாகப்பட்டவள் இறங்கிவிட்டால். மூன்றாவது கரகம் கொட்டையூர் முத்துமாரியம்மன் கரகம் சாமி. தாயே அனைவருக்கும், அதாவது கொத்தமல்லி அம்மையாக ஏன்னா இப்ப அம்மா போடுறது கிடையாது, தாய் மனம் பொழிந்துருச்சு. முதல்ல அம்மா போட்டா இந்த ஆடக்கூடிய தெய்வம் இந்த நாடகமாகப்பட்டது என்ன ஒரு விஷயமானால் இந்த 7 கரகமும் மகமாய்க்குரிய நாடகம். ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு அம்மை போட்டு அந்த குடும்பத்தை காக்கக்கூடிய தெய்வம். மூன்றாவது கரகம் கொன்னையூர் முத்துமாரியம்மன் கரகம். தாயே கொன்னையூரே எல்லையிலே கோயில் கொண்ட கொன்னையூர் தாய் இறங்கிவிட்டார். நான்காவது கரகம் இருந்திரப்பட்டி முத்துமாரியம்மன் கரகம். தாயே இருந்திரப்பட்டி ஏன்னா தார்பாய் கீழே இருக்கு, வலிக்கிட்டு விழுந்துருவாங்க. சொந்தக்காரங்க அப்படியே இருந்துச்சு, வந்துருங்க சாமி. 3 பெண்கள் தான் இருக்காங்க, வாங்க அப்படியே இருந்துச்சு வந்துருங்க, மறுபடியும் இருந்துச்சு வந்துருங்க சாமி. ஏன்னா தார்பாயிலுக்கு கீழே கீழே விழுந்துட்டாங்கன்னா அடிபட்டுரும், நம்ம யாரையும் சொல்ல முடியாது. இப்பொழுது வயிற்று முத்தமாரியம்மன் கதை நினைக்கும் போது தாயே வயிற்று முத்தமாரியம்மா, ஏனென்றால் வயிற்றுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு எவ்வளவோ அதெல்லாம் தீர்க்காமல் தாயாகப்பட்டவள் ஆலயத்துக்கு சென்றால் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு தீய சக்தி இல்லாமல் காப்பாள் என்பதை வாசாமி. ஓடிவாயா மாறி ஒன்று மாறி இந்த மண்டல பொன்னாட்டோ செல்வ மாறி மாறி மாறி
அருமையான மக்கள். இப்பொழுது இந்த 5 கரகமாப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கரகம். மீது மாடக்கூடிய 2 கரகம் எங்க மாவட்டத்தில் உள்ள திருச்சி மாநகரம் கொள்ளிடம் கரையோடு அமைந்துள்ள கோடான கோடி மக்களுக்கு வேண்டுகிற விளத்தை கொடுத்து பாதுகாக்கக்கூடிய தாய். அதாவது இரட்டை பிறந்த அக்கா தங்கச்சி என்பார்கள். சமயபுரத்து முத்துமாரியம்மனும் உலக மக்கள் அனைவருக்கும் கண்வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய கண்ணபுரத்து தாய் ஆடிட்டு இருக்காங்க. தாய் மனம் பலிட வேண்டும் என்றால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எவ்வளவோ பக்த குடிகள் அமைந்திருக்கும், பெரிய மனசு எல்லாருமே இருப்போம், எல்லாருமே கோயிலுக்கு போயிருப்போம், எல்லாருமே ஒவ்வொரு கோயிலுக்கு போயிருப்போம். அப்ப கோயில் போகக்கூடிய நேரத்துல அங்க ஒரு சாமி சிலை இருக்கும், விக்கிரகம் என்று சொல்லக்கூடிய சாமி சிலை அமைச்சிருப்பாங்க. உங்க மனசுல எந்த குறை இருந்தாலும் அந்த தாய் பாதத்தில் வைப்போம். இந்த குடும்பத்துல, என்னுடைய குடும்பத்துல தீராத நோய்களா இருந்தாலும் சரி, எவ்வளவோ மனம் கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அந்த தாய் பாதத்துல வைப்போம். இன்னைக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி சமயபுரத்துல அந்த தாய்க்கு சிலை கிடையாது. உண்மையிலுமே சொல்ல போனா அந்த சாமிக்கு சிலை கிடையாது. ஏன் என்றால் வேப்ப மரத்துல முளைத்த தாய். அதாவது ஒரு மரத்துக்கு நம்ம தண்ணி என்ன ஊத்தணும் அப்படின்னா மரமாகப்பட்டது பிளந்து விடும். அந்த தெய்வத்துக்கு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அபிஷேகம் கிடையாது. அதன் அருகில அதுக்கு பக்கத்திலேயே ஒரு சிலை வச்சு இன்னைக்கு கோடான கோடி மக்கள் பாத யாத்திரை இருந்து காப்பு கட்டி விரதம் இருந்து எவ்வளவு பக்தகுடிகள் தாயாகப்பட்டவளை மனக்குளிர் செய்கிறார்கள். இருந்த போதிலும் ஏனென்றால் எதுக்காக சொல்லி எவ்வளவோ பெரியவங்க கரை எடுத்தாங்களே, இந்த சின்ன சிறு குழந்தைகளுக்கு முந்தைய போனா ஒரு 10 வயசு இருக்குமா, ஒரு 10 வயசு 12 வயசுக்குள்ளதான் இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தெய்வம் என்றால் என்ன, தெய்வ சக்தி என்றால் என்ன பார்த்திருப்போம். இந்த குழந்தைக்கு தெரியுமா, இந்த குழந்தை மேல நம்மளை காக்கக்கூடிய அந்த மாணிக்கம் அம்மா தாயாகப்பட்டவள் அருளாய் அடியிட்டு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நல்லா வாசிக்கிறீங்க. அந்த சம்பளம் இருங்கப்பா. அதனால இப்பொழுது இந்த 2 தெய்வம் ஆடிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இப்ப ஊர் சார்பாக 3 எலுமிச்சங்கனி வைப்பாங்க. அதாவது ஊர் சார்பாக 3 எலுமிச்சங்கனி வைப்பாங்க. எந்த தெய்வம், இந்த 2 தெய்வத்துல எந்த தெய்வம் அந்த அவங்க மதிச்சங்கனி எடுக்குது அப்படின்னா அவங்களுக்கு மஞ்சள் தண்ணி ஊத்தி இறங்குவோம். ஏனென்றால் இன்னைக்கு நம்ம ஊர்ல நம்ம தாய் வாசல்ல மாணிக்க அம்மன் வாசல்ல தாய்க்கு மஞ்சள் அபிஷேகம் எல்லாமே நடக்கும். அதனால நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 9 கும்பாபிஷேகத்துக்கு போன பெருமை கிடைக்கும். உங்க குடும்பத்துல எந்த ஒரு தீய சக்தி வராத ஐதீகம். அதுக்காக சொல்லி விழா கமிட்டியாளர்கள் கொஞ்சம் மேடைக்கிட்ட வாங்கினேன். அவனை பாரு, பொறி திண்டுகிட்டு இருக்கான் பாரு கஜா. உங்களதான் கூப்பிடுறாங்க. மனிதருக்கு மனிதர் வெட்கப்படலாம், தெய்வத்துக்கு யாருமே வெட்கக்கூடாது என்று சொல்வார்கள். இப்படி வாசாமி ஐயா விழா கமிட்டியாளர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஊர் முக்கியஸ்தர் ஒரு 4 பேர் மேடைக்குவாங்க. என்னை கும்பல ஒண்ணு கும்பலாம் சொல்லக்கூடாது. ஒரு 4 பேர் முக்கியஸ்தர் மட்டும் நீங்க மதத்தகனையே எந்த குழந்தை எடுக்கணும் அந்த குழந்தைக்கு மஞ்சள் தண்ணி ஊத்தி நம்ம ஊர்ல கண்டிப்பாக தாய் மனக்குளிர செய்யும். அதுதான் நம்ம ஊர்ல வாழக்கூடிய மாணிக்கவள்ளி மாரியம்மா. எந்த கனிய எந்த சாமி எடுக்கணும் நீங்க எதை கணிச்சு சாமி வைங்க. ஓ, அதுக்கு ஏதாவது அடையாளம் வச்சு அந்த பழத்தை வைப்பாங்களா? இல்லை, அந்த கணிப்பு வச்சுக்கிடுவாங்க, ஏதாச்சும் குறித்து வச்சுருப்பாங்க. அந்த பழத்தை எடுத்துச்சுன்னா அந்த சாமி குறிக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மச்சம் நடுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்கு மச்சம் ஏற்றதுன்னு சொல்லுவாங்க. அது இந்த சாமி கரெக்டாக மச்சம் ஏற்றிருச்சுன்னா அது அது அப்படின்னு. இது கம்மி 21 சாமி உருண்டை உருட்டி அதில் ஒரு இதில் ஊதி வச்சு அதில் கரெக்டாக வைக்கணும் சாமினா. ஆனா அதுக்குள்ளே ஒரு பேசுறிய எல்லாம் சிரிச்சுக்கங்க. வேற யாரு வீட்டு போயிடக்கூடாதுமா. ஏன்னா கருப்பசாமி கண்டிப்பாக நம்ம ஊருக்காக மாணிக்கலை பார்க்க போறேன். உண்மையில இன்னைக்கு இந்த தேதி சமயவரம் 1 கண்ணவரம் 1 2 எலுமிச்சம்பழம். எந்த எலுமிச்சம்பழத்தை எந்த சாமி தொடுதோ அந்த எலுமிச்சம்பழம் வந்து இந்த சாமி. இது 2 பேர்த்துல யாரு சமயவரம் யாரு கண்ணவரம் அதை கண்டுபிடிக்கிறதா அது கரகத்தை வச்சு சொல்றோம். நம்ம இப்போ வந்து எஸ் பண்ணணும். அந்த சாமி வந்து தொடணுமா எடுக்குமான்னு தெரியல.
இதுவும் கால் மணி நேரம் வந்துடும் போலயே. 2 பேத்தையும் ஒரு பார்ட் முடிஞ்சு 1/4 மணி நேரம், இன்னொரு பார்ட் 1/4 மணி நேரம் வந்துடும் போல. சொல்லிக்கிறப்போ இவன்ட்ட நாடகம் கொடுத்தீங்க. அவங்க 2 பேரும் மேலே கூட்டிட்டு வா. ஏத்துக்கத்தாமா ஏத்து இல்லை சாமியை போய் பள்ளீந்திர படத்துக்கு போறவன கூட இந்த நடந்து கூட்டிட்டு வந்து அது பெரிய பிரச்சனையா இருக்கு. நீ வாமா பாப்பா. மாசாமி மேடைக்கு வா. இந்த 7 எலுமிச்சங்க 3 எலுமிச்சங்க 2 மூஞ்சி பார்த்தா அந்த ஊரார்கள் ஃபோக்கஸ் போட்டேன் பஸ். யார் எந்திரிக்க வேணாம் சரிங்களா? தாய் மனக்குளிரும் என்பதற்காக அவங்க மதிச்சிருக்காங்க. தாயே உன்னை நாங்களா சோதிக்கல, ஏன்னா நீ கண்டிப்பா இருப்பது உண்மை என்று. ஏன்னா நீ அந்த கனியை எடுத்த அப்படின்னா கண்டிப்பாக எல்லா மக்களும் நம்பி வாழ்த்துவார்கள் என்பதை அதிகம். அதுக்காக சொல்றேன், எல்லாருமே பாட்டு முடிகிற வரைக்கும் அந்த சாமி எலும்பு யாரும் நிப்பாட்ட கூடாது. எல்லாரும் கைதட்டலாம், கைதட்டலாம். பெண்கள் கூட கைதட்டி குழம்பு சொல்லப்படுவாங்க. இந்த ஒரு வரை கொண்ட முத்துமாய ஓடிவா. ஒரு பழத்தை எடுக்கணும், ஒரு பழத்தை மட்டும்தான் எடுக்கணும். கண் இருந்த பார்க்கணும், சும்மா ஆடக்கூடாது. கண்ணை மூடிட்டு ஆடக்கூடாது, பொழுதுக்கு ஆடலாம். இந்த குழந்தை பிஞ்சு குழந்தை தானே, கண்ணை மூடிட்டு உன் பொழுதுக்கு வேணாலும் ஆடல, வேணான்னு சொல்லலை. சுசி எலும்பு சம்பளத்தை மாற்றி வை. ஒரு எலும்பு சம்பளத்தை மட்டும் கண் தர பார்ப்பா. ஒரு கனியை மதிச்சு எடுத்திருக்கிறாங்க. அது இந்த ஊரில் வாழ்பவள் மாணிக்கவள்ளி அம்மா நம்ம ஒரு மந்தையில வந்திருக்கிறார்கள். ஏன்னா வருடம் 12 வருடத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்தி கண்ணை திறந்து பார்க்கணும். சரியா? கண் திறந்து பார்த்து எல்லா மக்களுக்கும் கைகால் சபத்தை கொடுத்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு அவங்க மனசுல எந்த ஒரு குறை இருந்தாலும் அவங்களால வாழ வைக்கணும், வளர வைக்கணும். தாயை மாணிக்கம்மா, மாணிக்கவள்ளி தாயை மாணிக்கவள்ளி மாணிக்க
ஏன்னா வந்த தெய்வம் காலில் கூட மிதிக்க கூடாது. ஆக மதிச்ச கனியை எடு, டக்குனு பாப்பா. வந்த சாமி எடு, எடு சாமி எடு, போட்டு கால கீழே மிதிச்சுட்டு கூடாது. ஆனா வந்து எடு பாப்பா, எலுமிச்ச கனி எடு. கண்ணை தர சாமி, கண்ணை திறந்து எடு, எலுமிச்ச கனி எடு. ஏய் அமைதியாரா. எடுசாமி கண்ண திறந்து பாரு, எடு. உனக்காக பூஜை எல்லாம் செய்யறாரு. எடுசாமி டக்குன்னு கீழே பார்த்து எடு. கத்தியமா இருப்பேன். சாமி நம்ம நினைச்ச கனியை எடுத்துட்டு அந்த சாமி. நம்ம ஒரு மந்தையில 12 பேருக்கு ஒரு முறை பூஜை செய்து பூஜையா நடத்துறாங்க. ஏன்னா ஊரார்கள் நினைச்ச கனியை தாயார கூட எடுத்துட்டார்கள். அதனால் மஞ்சள் தண்ணி ஊத்தி இறக்கணும். இது கண்ணபுரத்து முத்து மாரியம்மன் நம்ம இந்த ஊரிலே வாழ்வர்கள். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எல்லா ஊர்லயுமே கடவை சொடிச்சு வைப்போம். உண்மையிலுமே என்னனே பொருளே கேட்போம்னே கரகசம் அடிச்சு வைப்போம். இந்த மாதிரி வந்தவனே முறை இந்த பொண்ணை கரகம் எடுத்துச்சு. இப்ப ஊருக்காரர்கள் மதித்த கனியை கண்டிப்பாக உங்களை காக்கக்கூடிய மாணிக்க அம்மன் என்று சொல்லக்கூடிய காக்கக்கூடிய மஞ்சள் கொடுக்கக்கூடிய தாய் இந்த மகமாயி பொண்ணு எடுத்திருக்கு. தாய் மனப்பொழி எல்லாம் ஏன்னா எங்களுக்கு தெரியும் சமயபுரத்து தெய்வம் எதுன்னு. உங்க எல்லாத்துக்கும் தெரியணுக்காக இப்ப மஞ்சள் தண்ணி ஊற்றி இறக்க போறோம். தாய் மனம் புரியிட வேண்டும் என்றால் ஏன்னா எந்திரிச்சிங்க அப்படின்னா பின்னாடி இருக்க யாருக்கும் தெரியாது. அதனால இருக்கக்கூடிய பக்தக்கூடிய அனைவரும் இந்த பாட்டு முடிகிற வரைக்கும் தலைக்கு மேல கைதட்டுக்கு. எதுக்காக என்னடா நாடகக்காரங்க வந்ததுல இருந்து எந்த ஒரு நாடகக்காரரும் சொல்ல மாட்டாங்க கைதட்டுங்கன்னு. இவங்க கைதட்டுறத மட்டும் சொல்றாங்க, தவறாக நினைக்க வேண்டாம். எதுக்காக கைதட்ட சொல்றோம்னா தாயி எங்களெல்லாம் காக்கக்கூடிய மாணிக்கம்மா என்னுடைய குடும்பத்துல அதாவது காட்டு கருப்பு ஏவல் வெள்ளி அந்த வழி 10 வெள்ளி பேபிசால் எதிர்படக்கூடாது. எந்த ஒரு குறையா இருந்தாலும் உன்னுடைய பாதத்தை கீழே கட்டுப்பட நினைச்சுக்காக மட்டும்தான் கைதட்ட சொல்றோம். கைதட்டது எங்களுக்காக அல்ல, உங்களை காக்கக்கூடிய அந்த மாணிக்கம் கைதட்டுங்க. யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். மனுஷனுக்கு வெட்கப்படும் உங்க தெய்வத்துக்கு யாரும் வெட்கப்படக்கூடாது என்பதற்காக சனைக்கு மேல கைதட்டுங்க. ஊரு பேர் என்னன்னே சத்தியமா சொல்றேன். கண்டிப்பா நாளைக்கு நான் போற பகுதியில உங்க ஊரை பெருமையா சொல்லுவேன். புரிஞ்சா கூடப்பா. ஏன்னா இந்த ஊருக்கு போனோம் அப்படின்னா நாங்க சொல்ற கூட செஞ்சாங்க இணைக்கிறதுதான் ஒத்துழைப்பு. போனோம் சரி இருந்தாலும் தாய் இறக்க வேண்டும். தள்ளிக்கடா ஒரு
தலைக்கு மேல கை தட்டுங்க. ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி.